பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களை இந்த நாட்களில் ஆசீர்வதிப்பாராக. உபவாச ஜபத்தினுடைய வார்த்தையை ஜபங்களை இந்த நாட்களில் நான் உங்களோடு கூட ஷேர் பண்ணுறதில்ல, தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்றதில்ல. இந்த வார்த்தை கேட்டு ஜெபிக்கிற ஜபங்களில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்ம ஜெபிக்கிறதில்ல. ஆண்டவர் கொடுத்த நல்ல தருணத்துக்காக, வாய்ப்புக்காக ஆண்டவர் நான் துதிக்கிறேன். ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்தி துதிக்கிறேன். பிரைஸ் லார்ட், உயர்த்துகிறேன். ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். கீழ்ப்படுகிறவர்களுக்கு எவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதம் வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்து வருகிறோம், கேட்டு வருகிறோம். கீழ்ப்படியாதவர்களுக்கு எவ்வளோ ஒரு பெரிய சாபமும் வேதனையும் கஷ்டமும் வருகிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை கேட்குற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போகிறவங்களா இருக்கலாம், ஒருவேளை ரட்சிக்கப்படாமல் ஸ்தோத்திர சபைக்கு போகாத நிலையில், ஆண்டவரை பற்றி அறியாத நிலையில் நீங்கள் இருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கீழ்ப்படிதலுக்குரிய அந்த வார்த்தை பொதுவான வார்த்தை. கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் மற்ற ஜனங்களாக இருந்தாலும், பிரைஸ் லார்ட், ஒரு மனுஷி கீழ்ப்படியும் போது அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கீழ்ப்படி ரொம்ப முக்கியம். கீழ்ப்படியில் காலை வச்சாதான் அடுத்து மேல்படிக்கு போக முடியும். இல்லை என்னால் கீழ்ப்படியிலாம் காலை வச்சு என்னால் பொறுமையெல்லாம் போக முடியாது, எட்டோடனே நான் 3வது படி 4வது படியும் காலை வச்சு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவசரப்பட்டீங்கன்னா முடியாது. நாடுகள் தான் ஓடணும், வேதனை வரும், கஷ்டம் வரும். கீழ்ப்படிஞ்சாதான் ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைங்க நடத்துகிற டீச்சர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். வேலை செய்கிறவங்க அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். பிள்ளைங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். சபை விசுவாசிகள் ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்ப ஒவ்வொரு விஷயத்துல ஒவ்வொருவரும் கீழ்ப்படிந்து நடக்கும்போது, வாழும்போது ஒரு சிறந்த ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளை கேட்டு நாம் கீழ்ப்படியும் போது ஒரு சிறப்பான ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருகிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆக தேவனுடைய கற்பனைகளையும் தேவனுடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவர் சொல்லி வைத்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் கேட்டு செவி கொடுத்து அதன்படி நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஒரு சிறப்பான ஆசீர்வாதத்தை நாம் பெறுகிறோம். ஹல்லேலூயா. நம்ம சங்கீதத்தில் பார்க்கும்போது 112ஆம் சங்கீதத்தில் ஒவ்வொரு வசனத்தில் வாசிக்கும் போது அவருடைய கட்டளைகளில், அவருடைய வார்த்தைகளில், தேவன் நமக்கு சொல்லி வைத்திருக்கிற அவருடைய உபதேசங்களை நாம் கேட்டு அதன் மேல நாம் பிரியமாய் அதன்படி நாம் செய்கிறவர்களாக இருந்தால் அந்த சங்கீதத்தில் வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளின்படி ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களை, ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படிதலும் கீழ்ப்படியாமையும் குறிச்சுதான வார்த்தை கேட்குறோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்குற வார்த்தையை நீங்கள் அப்படியே கேட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அந்த கீழ்ப்படிதல் எனக்கு தாரம் ஆண்டவரே. இன்றைக்கு நிறைய பேர் இந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளாமல் நிறைய பேர் இந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகிறாங்க. குடும்பத்தில் வருகிற ஆசீர்வாதத்தை இழந்து போகிறாங்க. புருஷன்கிட்ட இருந்து வருகிற ஆசீர்வாதத்தை இழந்து போகிறாங்க. பெற்றோர்கிட்ட இருந்து வருகிற ஆசீர்வாதங்களை இழந்து போகிறாங்க. பெரியவங்க கிட்ட இருந்து வருகிற ஆசீர்வாதங்களை இழந்து போறாங்க. மேல இருக்கிற அதிகாரிகள் கிட்ட இருந்து வர வேண்டிய ஆசீர்வாதத்தை இழந்து போறாங்க. மொத்தத்துல பார்க்க போனால் தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தையே இழந்து போறாங்க கீழ்ப்படியாமையினால. அதனாலதான் நீங்கள் இந்த பூமியில ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்கள்ல அவருடைய வார்த்தையை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆக தேவனுக்கும் மற்றவர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஒரு பெரிய ஆசீர்வாதம், சிறப்பான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். கீழ்ப்படியாமல் போகும்போது
சாபங்களும் வேதனைகளும் கஷ்டங்களும் தரித்திரங்களும் பல போராட்டங்களும் இன்னல்களும் நாம் சந்திக்க வேண்டியதாய் வருகிறது. வேண்டாம், அந்த இன்னல்கள், அந்த கஷ்டங்கள், போராட்டங்கள் வேண்டாம், வேண்டாம். யாக்கோபுல ஒரு வார்த்தை இருக்கிறது, அவன் தன் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அதனால ஆண்டவர் சொல்றதை விட்டுட்டு, அவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற வார்த்தைகளை செய்யறதை விட்டுட்டு அவனவன் தன்னுடைய இஷ்டத்துக்கு வாழும்போது சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான், கஷ்டப்படுகிறான், வேதனைப்படுகிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கும் 2 நபர்களை ஒரே அதிகாரத்தில் வைத்து உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். எஸ்தர் எழுதின சரித்திர புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எஸ்தர் மொர்தெகாய் தனக்கு கற்பித்திருந்தபடி தன் பூர்வத்தரத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தாள். எஸ்தர் மொர்தெகாய் இடத்தில் வளரும்போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தான். இந்த வசனத்துல, இந்த அதிகாரத்துல, இந்த இடத்துல யாரை குறிச்சு நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா எஸ்தர் குறிச்சு பார்க்கிறோம். இந்த எஸ்தர் பெண்மணி எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, தாய் தகப்பன் இல்லை, ஒரு வளர்ப்பு தகப்பனிடத்துல வளர்ந்து வளர்க்கப்பட்டவள். ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்து பெற்றிடத்தை தாய் தகப்பனார்கிட்ட வளராத ஒரு ஸ்திரியானவள், ஒரு பொண்ணு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு வளர்ப்பு தகப்பனிடத்துல வளருகிறாங்க. வளர்ச்சியை பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து, எல்லாவற்றிலையும் அடக்க ஒடுக்கமாக இருந்து, எல்லாவற்றையும் தன்னுடைய வாலிபத்தை காத்து கொண்டு, தன்னுடைய வளர்ப்பு தகப்பன் சொல்லுகிற வார்த்தையின்படியெல்லாம் அவள் செய்கிறவளாக இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கைப்பட்டு ஒரு ராஜாவுக்கு வாழ்க்கைப்பட்டு ஒரு அரண்மனை வாழ்க்கை வாழும்போது கூட தன்னுடைய வளர்ப்பு தகப்பன் மொர்தெகாயினுடைய வார்த்தையின்படி, சொற்படி அவள் கேட்டு நடந்து வந்தாள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால இப்படிப்பட்ட இந்த ஸ்திரியானவர் கீழ்ப்படிந்து இப்படி நடந்ததுனால இவளுக்கு ஒரு ராஜ வாழ்க்கை கிடைச்சு, இவளுக்கு ஒரு ராஜ மேன்மை கிடைச்சு, இவளுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட்டது. இவள் ஆசீர்வாதமாய் சமுதாயத்தில் வாழ்ந்து காட்டினாள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த அதிகாரத்துல அகாஸ்வேர் ராஜா அப்படின்னு சொல்லி ஒரு ராஜாவை பார்க்கிறோம். இந்த ராஜா அரசாட்சி செய்து கொண்டிருக்கும் போது அவருடைய ராஜ்யத்துல பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் இங்க ஒரு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டு இங்க ஒரு விருந்து நடக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜாவினுடைய மனைவி வஸ்தி என்று சொல்லப்படுகிற இந்த ஸ்திரியானவள், அவள் சௌந்தரியமானவள், அழகானவள். 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, ராஜ ஸ்திரியாகிய வஸ்தியும் ராஜாவாகிய அகஸ்வேருவின் அரண்மனையில ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்து செய்தான். 7ஆம் நாளில ராஜா திராட்சரசத்தினால கடிப்பாய் இருக்கும்போது மகாரூபவதியாய் இருந்த ராஜஸ்திரியாகிய மனைவியாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை, அழகை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி ராஜ கிரீடம் தரிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று சொன்னான். கூட்டாரு ராஜா. அகஸ்வேரு ராஜா மனைவி கிட்ட ஆள் அனுப்பி, ராணி கிட்ட ஆள் அனுப்பி, இப்போ நாங்கள் எல்லாரும் விருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், நீ வந்து இவங்களுக்கு உன்னுடைய அழகை காட்டிட்டு போனோம், நீ வந்து உன் முகத்தை காட்டிட்டு போனோம், வந்து இங்க வந்துட்டு போ அப்படின்னு சொல்லி ஆளை விட்டு அனுப்புறாரு. இந்த வஸ்தியோ ராஜஸ்திரியாக்கிய அகஸ்வேர் ராஜாவனுடைய மனைவியாக்கிய வஸ்தியோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன், வரமாட்டேன்.
ராஜாவாக்கி அகஸ்வேருவின் சமூகத்தில் சேவிக்கிற மெகுமான், பிஸ்தா, அர்போனா, பிக்தா, அகப்தா, சேதார், கர்காஸ் என்னும் 7 பிரதானிகளுக்கும் கட்டளையிட்டான். ஆனாலும் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்திரியாகிய வஸ்தி வரமாட்டேன் என்றான். அப்பொழுது ராஜா கடும் கோபம் அடைந்து தனக்குள்ள மூர்க்க வெறி கொண்டான். அல்லேலூயா. நான் சொன்ன வார்த்தையை கேட்டு இந்த ராஜஸ்திரி மதிக்காம என் வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியாம போனதுனால இவ எனக்கு இன்றிலிருந்து மனைவியா இருக்க முடியாது, இவளை நான் டைவர்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி இந்த ராஜாவுடைய மனைவியை ராஜா தள்ளி விடுகிறார். அவருடைய அரண்மனை வாழ்க்கை, ராஜ வாழ்க்கை, ராஜாவனுடைய மனைவின்ற அந்த ஸ்தான வாழ்க்கை மறக்கப்படுகிறது, ஒதுக்கப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய ஸ்தானத்தை அவன் இழந்து போறான். இப்ப நடக்கிறது என்ன? ராஜா வெறுமையா இருக்கிறார். அதனால அந்த ராஜ்யத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு முடிவுக்கு வராங்க. என்ன முடிவுக்கு வராங்க அப்படின்னா, ராஜா இப்ப தனிமையா இருக்கிறார், அவருக்கு ஒரு பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுதான் இந்த எஸ்தரை இந்த ராஜாவுக்காக நியமித்து திருமணம் செய்து வைக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜஸ்திரியாகிய வஸ்தி ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இருந்தாலும் ராஜாவுடைய சொற் கேட்காம கீழ்ப்படியாம போனதுனால அவளுடைய ஸ்தானத்தை அவள் எழுந்து போனாள். சபிக்கப்பட்டவளாய், தள்ளப்பட்டவளாய், ஒதுக்கப்பட்டவளாய், அதோட ஆளர்ஸுக்கு ஆனந்து போயிடுறாங்க. அவங்கள பத்தி தெரியல. அதுக்கு பிற்பாடு இந்த அகஸ்வேரு ராஜாவுக்கு மனைவியா வந்த இந்த எஸ்தர் நிமித்தம் அந்த ராஜ அரண்மனையில ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. ராஜாவுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. இந்த வார்த்தை கேட்கிற பிரியமானவர்களே, இங்க எஸ்தரும் வஸ்தியும், எஸ்தர் எப்படி கீழ்ப்படிந்து எல்லாவற்றிலேயும் அவர்கள் இருந்தார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு ராஜ மேன்மை கிடைத்தது, ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆனால் ராஜாவுடைய மனைவியாகிய வஸ்தியோ ராஜாவுடைய சொல்ல கேட்காம போனதுனால, கீழ்ப்படியாம போனதுனால சபிக்கப்பட்டவளாய் ராஜ சமூகத்தை விட்டு, ராஜ அரண்மனையை விட்டு, ராஜ வாழ்க்கையை விட்டு தள்ளிவிடப்பட்டாள், ஒதுக்கிவிடப்பட்டாள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆக்சுவலா நம்முடைய வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற கட்டளை என்ன, உடன்படிக்கையின் வார்த்தை என்ன, பிரமாணம் என்ன அப்படின்னா, எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனமும் 24ஆம் வசனமும் என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்திரியானவள் தன்னுடைய புருஷனுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். இது வேதத்தினுடைய கட்டளை, இது வேதத்தினுடைய பிரமாணம், இது வேதத்தினுடைய நல்ல வார்த்தை. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனமும் அதே வார்த்தை தான் சொல்லுகிறது. மனைவியானவள் புருஷனுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். தீத்து எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிக்கும் போது மனைவியானவள் புருஷனுக்கு எல்லாவற்றிலையும் அடக்கமுள்ளவளாக இருந்து கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. வேதத்துல நாம் ஒரு நபரை குறித்து பார்க்கும்போது, ஆபிரகாமுடைய மனைவி சாராளை குறித்து நாம் பார்க்கும்போது 1 பேதுருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சாராள் என்பவள் தன்னுடைய புருஷனை மரியாதையா ஆண்டவனே என்று மரியாதைப்படுத்தினாள் என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை கேட்கிற பிரியமானவர்களே, மனைவி மாருங்க யாருன்னு அந்த வார்த்தை நீங்க கேட்பீங்க அப்படின்னா, உங்க புருஷனுக்கு எல்லாவற்றிலையும் கீழ்ப்படிந்திருங்கள். உங்களை படைத்த தேவனுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருங்கள். ஆண்டவர்கள் நிறைய ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியாதவளா போறதுனால எத்தனை குடும்பத்துல பிரச்சனை தெரியுமா? நீயும் சம்பாதிக்கிறேன், நானும் சம்பாதிக்கிறேன், உன் வார்த்தை நான் கேட்கணும்னு அவசியம் கிடையாது.
அப்படின்னு எருக்கு மாறா பேசுறதுனால, சண்டையும் வம்பம் வர்றதுனால அநேக குடும்பங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது, பிரிந்து போயிருக்கிறது. இதே போல இந்த அகாஸ்வேர் ராஜா வஸ்தி வாழ்க்கை எப்படி பிளவு வந்ததோ அதே போல இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள் கலந்து நாசமா இருக்கு தெரியுமா? மனைவி புருஷனுடைய பேச்சை கேட்காம எத்தனை குடும்பங்கள் பிரிந்திருக்கு தெரியுமா? எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு நடுத்தரில் இருக்கு தெரியுமா? எத்தனை குடும்பங்கள் இதனால சீர்கெட்டு போயிருக்கு தெரியுமா? ஸ்திரீயானவள், மனைவியானவள் எல்லாவற்றிலையும் புருஷனுக்கு அடக்கமாய் இருந்து எல்லாவற்றிலையும் கீழ்ப்படிய வேண்டும். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். வேலை செய்கிறவர்கள் எஜமான்களுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிய வேண்டும். அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், வேதத்தை நேசிக்கிறவர்கள், வாசிக்கிறவர்கள், படைத்த தேவனுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிய வேண்டும். அவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் படிக்கிற கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்காக நீங்கள் வாழ வேண்டும். அப்ப ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்க காரணம் இது ஒண்ணு. இந்த வேத வசனத்தின்படி அநேகர் நடக்காம போறதுனால, கீழ்ப்படியாம போறதுனால சபிக்கப்பட்ட வாழ்க்கை, சபிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களை உணர்த்தி பேசுகிறார். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையை கேட்டு உணர்ந்து கீழ்ப்படிந்து அதன்படி வாழுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எஸ்தரும் வஸ்தியும், எஸ்தர் எல்லாவற்றிலையும் கீழ்ப்படிந்து அவங்க வாழ்ந்ததுனால ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். வஸ்தி கீழ்ப்படியாத போனதுனால சாபத்துக்குள்ளாகி வாழ்க்கையே உடைந்து போய் சின்ன பின்னத்துக்குள்ளானாங்க. பிரியமானவர்களே, ஜெபிக்கலாமா? எல்லாவற்றிலையும் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆமென். நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தை கேட்கிற புருஷனா இருந்தாலும், மனைவியா இருந்தாலும், பெற்றோராய் இருந்தாலும், பிள்ளைகளாய் இருந்தாலும், சபை விசுவாசிகளா இருந்தாலும், யாராய் இருந்தாலும் சரி, உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யார் இடத்துல கீழ்ப்படிதலோடு நடந்து கொள்ள வேண்டுமோ அவர்களிடத்துல கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு கீழ்ப்படித பிள்ளைகளாய் மாறட்டும் ஆண்டவரே. குடும்பத்துல பிளவுகள் வேண்டாம், குடும்ப வாழ்க்கையில பிளவுகள் வேண்டாம், கஷ்டங்கள் வேண்டாம், பிரிவினைகள் வேண்டாம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். கீழ்ப்படியாம போறதுனால எத்தனை பேர் எத்தனை ஆசீர்வாதங்களை இழந்து போகிறார்கள் அப்பா. இப்படிப்பட்ட காரியங்கள் வேண்டாம் ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்கு சபையார் கீழ்ப்படியட்டும் ஆண்டவரே. மனைவனுடைய வார்த்தை, புருஷனுடைய வார்த்தை எல்லாவற்றிலும் ஒரு கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு வாழட்டும். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியட்டும். தகப்பனே, கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், கீழ்ப்படியாமல் போனால் சாபத்துக்குரிய நிலைமை வேண்டாம் ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே, எஸ்தர் கீழ்ப்படிந்ததுனால உயர்வான ஆசீர்வாதத்தை பெற்றாங்க. வஸ்தி கீழ்ப்படியாம போனதுனால அவங்களுடைய வாழ்க்கை சின்ன பின்னமா ஆகி ஒதுக்கப்பட்ட நிலைமையில ஆளானாங்க. இன்றைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கையில இனி ஆண்டவரை பிளவுகளோ, வேதனைகளோ, சண்டைகளோ, பொல்லாப்புகளோ வராத அளவுக்கு நாங்கள் எந்தெந்த விஷயத்துல கீழ்ப்படிந்து நாங்கள் கற்றுக்கொண்டு நடக்க வேண்டுமோ நாங்கள் அவைகளை நடக்க எங்களுக்கு கிருபை தாரும், உதவி செய்யும். நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அந்த சமுதாயத்தில் இருக்கணும். கிருபை தாங்க, உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நிறைய ஆசீர்வதிப்பார். கீழ்ப்படியுங்க, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென்.